ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் நண்பன் யுவராஜ். ஸோ இந்த வீடியோவில் நாம் ஐ ஆம் எவ்ரி உமன் போயம் பார்க்க போகிறோங்க. இது நம்மளுடைய செகண்ட் போயம். இந்த போயமோட போய்ட் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ராக்கி நரியானி ஷிர்கே. போய்ட்டை பற்றி நம்ம லாஸ்ட்டாக பார்க்கலாங்க. ஸோ போயம்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் 2 லைன்ஸ் பாருங்கள். எ விமன் இஸ் பியூட்டி innate, எ சிம்பிள் ஆஃப் பவர் அண்ட் ஸ்ட்ரென்த். ஸோ ஃபர்ஸ்ட் லைன்லேயே போய்ட்டு என்னங்க சொல்கிறார், அதாவது போய்ட்டு என்னங்க சொல்கிறாங்க. ஸோ அதாவது இனேட்னா இன்பார்ன் இல்லைனா நேச்சுரல், அதாவது பை பர்த் அப்படின்ற ஒரு மீனிங் கொடுக்குங்க. இப்போ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த லைனில் எ உமன் இஸ் அ பியூட்டி இன்னேட்டுங்கிறதுல விமன்ஸ் ஆர் பியூட்டிஃபுல் பை நேச்சர் ஆர் பை பர்த் அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. ஓகேங்களா. அண்ட் தென் வந்து செகண்ட் லைனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவர் அண்ட் ஸ்ட்ரென்த்தை பற்றி பேசுகிறாரு. ஸோ ஏன்னு பார்த்திங்க அப்படின்னா, ஸோ அதாவது இந்த லைனில் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்திங்கன்னா, தே ஆர் நாட் ஒன்லி ஜஸ்ட் பியூட்டிஃபுல் பட் ஆல்சோ ஸ்ட்ராங் அண்ட் பவர்ஃபுல் அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க. ஓகேங்களா. ஸோ அவங்ககிட்ட பியூட்டி மட்டும் இல்லை, பவரும் ஸ்ட்ரென்த்தும் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் லைன் பாருங்கள். ஷீ புட்ஸ் ஹர் லைஃப் அட் ஸ்டேக், ஷீ இஸ் ரியல், ஷீ இஸ் நாட் ஃபேக். ஓகேங்களா. ஸோ அது ஸ்டேக்னா ரிஸ்க்குங்க. ஓகேங்களா. அவங்க லைஃபையும் அவங்க வந்து ரிஸ்கில் போடுவாங்க. ஸோ யாருக்காகன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட லவ்டு ஒன்ஸ்க்காக. ஓகேங்களா. ஸோ அதனால் அவங்களோட லவபிள் ஒன்ஸ்க்காக, அவங்க வந்து லவபிள் பர்சன்ஸ்க்காக அவங்க லைஃபே கூட அவங்க ரிஸ்க் எடுப்பாங்கங்க. ஸோ அந்தளவுக்கு அவங்க ரியல், அவங்க வந்து ஃபேக்கானவங்க கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல வராங்க. தட்ஸ் அவங்களுடைய உமனோட அஃபெக்ஷனுங்கிறது அவ்வளோ ரியல், தே ஆர் நாட் ப்ரிட்டண்டிங் அப்படின்ற மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால் சொல்லியிருக்கிறாங்க போயட். ஸோ ஓகேங்க, செகண்ட் ஸ்டான்ஸுக்கு போகலாம். ஓகேங்க, செகண்ட் ஸ்டான்ஸால் பார்த்தீங்க அப்படின்னா, ஷீ இஸ் ரெடி த சம்மர் ஆஃப் லைஃப், ஷீ ரெடி டு see in spring, she says spring will come again my dear, let me care for the ones who are near. அதாவது சம்மர் ஆஃப் த லைஃப்னு இந்த போயம் இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா ஹார்ட் டைமிங்கை சொல்கிறாங்க. ஒரு ஹார்ட் டேஸ், ஒரு டஃப்பான சுச்சுவேஷன்ஸ். ஓகேங்களா. ஸ்ப்ரிங் மீன்ஸ் ஒரு ஹாப்பி டேஸ் அப்படின்ற மாதிரி கம்பேர் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ ஷீ இஸ் ரெடி டு அண்டர்கோ a hard time for her loved ones. ஓகேங்களா. அவங்களோட நியர்பை ஒன்ஸ் மீன்ஸ் ஸோ ஹூ ஆர், அதாவது இந்த தேர்ட் லைனில் பாருங்கள், ஒன்ஸ் ஹூ ஆர் நியர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லைங்களா. ஸோ ஹூ ஆர் நியர்னா அவங்களோட ஃபேமிலி இல்லைங்களா, அவங்களோட சில்ட்ரன்ஸ், அவங்க ஹஸ்பண்ட், அவங்களுக்காக அவங்க வந்து அதாவது அவங்க ஹாப்பி டேஸ்லேயும் அவங்க வந்து ஹார்ட் டைமிங்கை அக்செப்ட் பண்ணிக்க ரெடியாக இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அவங்க அதை எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்ப்ரிங் வில் கம் அகைன் மை டியர், அதாவது ஹாப்பி டேஸ் மறுபடியும் வரும். ஓகேங்களா. எகைன் வரும், பட் நம்ம லவ்டு ஒன்ஸை வந்து நம்ம கேர் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல வராங்க. ஸோ இதுதாங்க வந்து உமன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல, ஷீ இஸ் த உமன் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா. அவங்களுக்கு பயமே கிடையாது அப்படின்ற மாதிரி இந்த பேராகிராஃபில் சொல்கிறாங்க. ஓகேங்க, நெக்ஸ்ட் ஆன்சர் போகலாம். ஸ்ட்ராங் இஸ் சி இன் ஹர் ஃபெய்த் அண்ட் பிலீவ்ஸ், பெர்சிஸ்டன்ஸ் இஸ் த கீ டு எவ்ரி திங் ஷீ சேஸ். அதாவது அவங்க ஒரு பர்சன் மேலேயோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்து மேலேயோ ஒரு ஃபெய்த், அதாவது ஒரு ஸ்ட்ராங்கான பிலீஃபோ ட்ரஸ்ட்டோ வச்சுட்டாங்கன்னா ஸோ ஷுவராக அதை அவங்க சேஞ்ச் பண்ணிக்கவே மாட்டாங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள், பெர்சிஸ்டன்ஸ் இஸ் த கீ டு எவ்ரி திங். அதாவது பெர்சிஸ்டன்ஸ் என்னங்க, ஹோல்டிங் ஒன்ஸ் பிலீஃப் டிஸ்பைட் த ஆப்போசிஷன் அண்ட் டிஃபிகல்ட்டிஸ். அதாவது எவ்வளோ டிஃபிகல்ட்டிஸ், எவ்வளோ ஆப்போசிஷன் வந்தாலும் நம்மளோட நம்பிக்கையை வந்து மாற்றிக்காமல் இருக்கிறதுக்கு பேர் தாங்க பெர்சிஸ்டன்ஸ். ஓகேங்களா. ஸோ அதுதான் எல்லா ஒரு விஷயத்துக்குமே ஒரு கீ அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல வராங்க. ஓகேங்களா. இதுலேயே வந்து விமனோட ஃபெய்த் அண்ட் பிலீஃப் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும்னு நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ ஓகேங்க, நெக்ஸ்ட் லைன் பாருங்கள். டிஸ்பைட் த சைஸ் அண்ட் க்ரோன்ஸ் அண்ட் மோன்ஸ், ஷீ இஸ் ஸ்ட்ராங் இன் ஹர் ஃபெய்த், ஃப்ரிம் இன் ஹர் பிலீஃப். அதாவது க்ரோன்ஸ் அண்ட் மோன்ஸ் அப்படின்னா ஒரு முணுகல்கள். ஓகேங்களா. ஒரு க்ரோன்ஸ் அண்ட் மோன்ஸுக்கு வந்து என்ன மீனிங் பாருங்கள், கம்ப்ளைண்ட்ஸ் எக்ஸ்பிரஸ் த்ரூ மர்மரிங். அதாவது அவங்கள பற்றின கம்ப்ளைண்ட்ஸ். ஓகேங்களா. இது எல்லாத்தையுமே அவங்க தாங்கி, சைஸ் மீன்ஸ் லாங் ப்ரீத், எக்ஸ்பிரஸிங் த டயர்ட்னஸ்னு சொல்லாங்க, ஒரு சேட்னஸ்னு சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ இது எல்லாத்தையுமே தாண்டி அவங்களோட ஃபெய்த்தில் வந்து அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க, அவங்களோட பிலீஃப்லேயும் வந்து அவங்க ஃப்ரிம்மாக இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்க. இப்போ நெக்ஸ்ட் ஆன்சர் பாருங்கள். ஷீ இஸ் அ லைனஸ், டோன்ட் மிஸ் வித் ஹர், ஷீ வில் நாட் ஸ்பேர் யூ இஃப் யூ ஆர் அ prankster. Don't ever try to saw her pride, her self-respect. She knows how to saw you, so beware. ஸோ ஓகேங்க. ஸோ இந்த லைனில் நம்ம ரொம்ப ஈஸியாகவே இந்த ஸ்டான்ஸாக நம்ம புரிஞ்சுக்கலாங்க. ஷீ இஸ் அ லைனஸ்னே சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு லைன், ஒரு சிங்கம் போன்றவங்க. ஸோ அதனால் அவங்ககிட்ட எந்த பிரச்சனையும் வச்சுக்காதீங்க அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. மீன்ஸ் ட்ரபிள். ஓகேங்களா. ஷீ வில் நாட் ஸ்பேர் யூ அப்படின்னா அவங்க உங்களை மன்னிக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணாங்க, இஃப் யூ ஆர் அ prankster. ஓகேங்க. வேறு எந்த வேர்டுனா யூஸ் பண்ணிக்கலாங்க. பட் அவங்க ஏன் இந்த இடத்துல pranksterன்னு யூஸ் பண்ணுறாங்க, பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா prankster மீன்ஸ் அதாவது ஒரு ட்ராமா மாதிரி, ஒரு ஆக்ட் மாதிரி, அவங்ககிட்ட நடித்து அவங்களை நீங்கள் ஏமாற்றலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா அவங்கள மன்னிக்கவே மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஓகேங்களா. வாங்க நெக்ஸ்ட் லைன் போகலாம். டோன்ட் எவர் ட்ரை டு சா ஹர் ப்ரைட். சா மீன்ஸ் கட், நம்ம வந்து மரத்தெல்லாம் அறுப்போம் இல்லைங்களா, சா யூஸ் பண்ணி. ஸோ அந்த மாதிரிங்க அவங்களோட ப்ரைடையோ இல்லை செல்ஃப் ரெஸ்பெக்டையோ நீங்கள் வந்து அறுக்க நினச்சிங்கன்னா அவங்கள ஐஸ் வந்து மெல்ட் டவுன் பண்ண, தா மீன்ஸ் மெல்ட் டவுனுங்க. ஓகேங்களா. ஸோ ஒரு ஐஸ் வந்து மெல்ட் டவுன் ஆனால் என்னங்க ஆகும், அது இருந்த இடமே தெரியாமல் போயிடும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி அவங்க வந்து மெல்ட் டவுன் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ பிவேர் அப்படின்னா கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ ஓகேங்க.
நீங்கள் சைடில் இருக்கிற அந்த ப்ளூ கலர் ப்ளூ லைன்ஸில் கொடுத்துருக்கிறத படித்தாவே உங்களுக்கு வந்து மீனிங் புரியுங்க. ஸோ இந்த லாஸ்ட் 2 லைன்ஸ் பார்க்கலாங்க. ஷீ இஸ் டுடேஸ் உமன் டியர், லவ் ஹர், ரெஸ்பெக்ட் ஹர், கீப் ஹர் நியர். ஓகேங்களா? ஸோ என்னங்கிறாங்கன்னா அவங்க அதாவது உமன்ஸ் வந்து இன்றைக்கி மாடர்ன் டே உமன் வந்து ரொம்பவே மாறிட்டாங்க. அவங்க இன்றைய உமன். ஸோ அதனால் டுடேஸ் உமன். ஸோ லவ் ஹர், ரெஸ்பெக்ட் ஹர், கீப் ஹர்னு சொல்கிறாங்க. ஸோ ஓகேங்க, இப்போ உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சுக்கு போகலாங்க. ஓகேங்க, இப்போ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், நமக்கு ரைமிங் ஸ்கீம் வந்து பிங்க் கலர் லெட்டரில் சைடில் கொடுத்துருப்பாங்க. ஸோ பார்த்துக்குங்க. ஸோ அந்த வந்து பார்த்திங்க அப்படின்னா மெட்டஃபர், அலிட்ரேஷன், அனஃபோரா, ஸோ எல்லாமே அந்த கலரில் கொடுத்துருப்பாங்க. ஸோ செக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இனாட்டுங்கிறது மெட்டஃபர், அந்த நீங்கள் சிம்பிள்ங்கிறது மெட்டஃபருங்க. ஸோ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் ஏன்ட்டு. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே இனாட்டுங்கிறது வந்து பை பர்த்லாம் நேச்சுரல்ன்ற மீனிங் தெரியுது இல்லைங்களா? ஸோ உமனோட பியூட்டி வந்து டேரெக்டாக நேச்சுரல் வந்து அப்படின்னு சொல்லாமல் ஸோ இனாட்டுன்ற வேர்டை கொடுத்து அவங்க வந்து கம்பேர் பண்ணுறனால இங்கே மெட்டஃபர்னு சொல்கிறோம். ஸோ இங்கே சிம்பிள்ன்ற வேர்டு யூஸ் பண்ணி பவர் அண்ட் ஸ்ட்ரென்த்தோட கம்பேர் பண்ணுறாங்க பார்த்தீங்களா உமனை? ஸோ அதனால் வந்து நம்ம இங்கே சிம்பிளை வந்து நம்ம மெட்டஃபர்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த பார்த்தீங்கன்னா அலிட்ரேஷன் உங்களுக்கு தெரியுங்க. ஸோ இங்கே எஸ் இதெல்லாம் அலிட்ரேஷன். ஸோ அந்த வந்து ஸோ ஒருவேளை உங்களுக்கு புரியல அலிட்ரேஷன் ஏன் புரியலன்னா நம்ம சேனல்லையே ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வீடியோ இருக்குங்க. ஸோ அதில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஷீ இஸ் ஸோ ரெண்டு, அதாவது ஒரு லைன் வந்து கமால டிவைட் ஆகி 2 பிரேஸ் வந்து ஒரு சேம் வேர்டால ஸ்டார்ட் ஆகிறதுனால நம்ம அனஃபோரான்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி சக்ஸஸ்ஃபுல் லைன்ஸ் இங்கேயும் ஷீ இஸ் வந்து இருந்தால் ஸோ அதை வந்து நம்ம அனஃபோரான்னு சொல்லுவோம். ஸோ ஓகேங்க. ஸோ பட் இங்கே வரல. ஸோ இந்த சேம் லைன்லேயே அனஃபோரா வந்திருக்குங்க. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஓகேங்களா? இல்லைன்னா நீங்கள் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வீடியோவில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு டவுட்டாக இருந்தால். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், இன்டர்னல் ரைமிங் அசனன்ஸ் பார்க்கலாங்க. ஸோ ஓகேங்க. ஸோ இப்போ இது எல்லாமே வந்து மெட்டஃபருங்க. ஏன் புரியுது இல்லைங்களா? சம்மர் ஆஃப் லைஃப்னா டஃப் டைமோட நம்ம கம்பேர் பண்ணுறனால, ஸ்ப்ரிங்குங்கிறது வந்து ஹாப்பி டேஸோட கம்பேர் பண்ணுறனால. ஸோ அந்த வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ரைமிங்க. ஸோ சைஸ், க்ரோன்ஸ், மோன்ஸ், ஸோ 3மே வந்து ரைமிங்காக வருது. பட் சேம் லைனில் வரனால அது இன்டர்னல் ரைமிங்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ அந்த வந்து பாருங்கள், இன்ஹர் ரிப்பிட்டேஷனுங்க. ஸோ எல்லோ கலரில் கொடுத்துருக்கோம். ஸோ அசனன்ஸ் என்னங்க? வவல்ஸ், அதாவது AEIOU வந்து ஸோ ஒரு நியர்பை லெட்டர்ஸோட சென்டரில் வந்து மிடில் வந்து ஸோ அந்த வந்து சேம் சவுண்டு கொடுத்துச்சு அப்படின்னா நம்ம அசனன்ஸ்னு சொல்கிறோம். க்ரோன்ஸ், மோன்ஸ் 2 ஒரே மாதிரி சவுண்ட் தருது இல்லைங்களா? ஸோ அது அசனன்ஸுங்க. ஸோ ஓகேங்க. ஸோ இங்கே பாருங்கள், தாசா அசனன்ஸ். ஓகேங்க. இங்கே பாருங்கள், டுடேஸ் உமன். ஸோ ரிப்பிட்டேஷனுங்க. ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேங்க. ஓகேங்க. ஸோ ஏதாச்சும் உங்களுக்கு ஸோ ஓகேங்க, உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சில் வந்து இப்போ நம்ம பார்த்ததில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஸோ நம்ம சேனலில் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சுன்னு செப்பரேட்டாக வீடியோ போட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அண்ட் தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அபவுட் த போயம், இந்த லைன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் புக்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை ஒன்ஸ் ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. இது ஷுவராக நமக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. அதாவது த போயம் டாக்ஸ் அபவுட் த மல்டிஃபேஸ்டட் நேச்சர் ஆஃப் உமன், அதாவது விமனோட ஒரு பன்முகத்தன்மைன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எல்லா ஃபீல்ட்லேயுமே வந்து உமன்ஸ் வந்து சக்ஸஸ் பண்ணுறாங்க இல்லைங்க. இப்போ மெடிக்கல்லேருந்து மெனி ஃபீல்ட்ஸ் இல்லைங்களா? ஸோ இந்த அதான் வந்து அவங்க மல்டிஃபேஸ்டட் நேச்சர் ஆஃப் உமன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அந்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா டுடேஸ் உமன் ஆர் பிரேவ், ஸ்ட்ராங், எம்பவர்ட். ஷுவருங்க, நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் இல்லைங்களா? ஸோ அந்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா தே ஆர் ஆல்வேஸ் ரெடி டு டேக் அப் நியூ வெஞ்சர்ஸ். ஓகேங்களா? புதுமையான எத்தனையோ விஷயங்களை வந்து அவங்க சாதிக்கிறாங்க இல்லைங்களா? ஸோ அந்த வந்து பார்த்தீங்கன்னா பெர்சிஸ்டன்ட். ஸோ பெர்சிஸ்டன்ட்டோட மீனிங் என்னன்னு சொல்லி இப்போ நம்ம பார்த்தோம் போயமில் இல்லைங்களா? ஸோ அந்த வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டயர்லெஸ்ஸாக ஒர்க் பண்ணி ஸோ அவங்களாலே முடியும். ஸோ தே ஆர் ஆல்சோ கேப்பபிள் அப்படின்ற மாதிரி அவங்க ப்ரூவ் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே ஒரு ஸோ நார்மலாக நீங்கள் ரீட் அவுட் பண்ணாவே தெரிஞ்சக்கூடிய விஷயம் தாங்க. ஸோ அதாங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அட் லாஸ்ட் என்ன சொல்ல வராங்க, இந்த போயமோட தீம் மாதிரி என்ன சொல்லாங்க, ஃபார் விமன் ஹேவ் டு பி ட்ரீட்டட் ரெஸ்பெக்ட்ஃபுல்லி ஃபார் த க்ரோத் ஆஃப் அ நேஷன். ஸோ அதாங்க போயட் சொல்ல வராங்க. ஸோ அந்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா போயட்டை பற்றி பார்க்கலாங்க. ராக்கி நரியானி ஷிர்கே. ஸோ இவங்க ஒரு இந்தியன் போயட்டுங்க. ஸோ இவங்களை பற்றின ஒரு ஷார்ட் நோட்ஸ் தாங்க டெக்ஸ்ட் புக்கில் தந்திருக்காங்க. நம்ம டீட்டெயிலாக பார்க்கும்போது நம்ம எல்லா போயட்டை பற்றி நம்ம டீட்டெயிலாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம்னு சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா? ஸோ அந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். ஸோ இப்போ ஜஸ்ட் இந்த 2 லைன் மட்டும் பாருங்கள். ஸோ ஓகேங்க, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.